அமெரிக்காவில் இருந்தாலும் இந்தியாவில் இருப்பது போன்ற உணர்வு ஏற்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள இந்திய துணை தூதரகத்தில் அமெரிக்க வாழ் தமிழர்களை சந்தித்தார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அன்னை மண்ணை பிரிந்து அயலகத்தில் இருக்கிறேன் என்ற உணர்வே எழாத வகையில் வாஞ்சையோடு நம் உறவுகள் தன்னை அணைத்துக் கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தங்களது உழைப்பாலும் அறிவாலும் வாய்ப்புகளை அமைத்துக் கொண்டு அமெரிக்க நாட்டில் உயர்ந்து கொண்டிருக்கும் தமிழர்களுக்கு அன்பும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதனிடையே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஜாக்குவார் நிறுவனத்தின் ஓட்டுநர் இல்லாத தானியங்கி காரில் பயணித்தார். சாலையில் சென்ற பிற வாகனங்கள் மீது மோதாமல் லாவகமாக கார் சென்றதை ரசித்தபடி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பயணம் செய்தார். இதனிடையே சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் உடனான சந்திப்பில் இதுவரை 8 நிறுவனங்களுடன் 4600 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் 1300 கோடி ரூபாய் முதலீட்டிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.